புலி இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் புலிக்கு மரியாதை. புலி நாட்டுக்குள்ளே வந்தால் கன் எடுத்து சுட்டுருவாங்க. இன்றைக்கி சட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு புலிக்கோ சிறுத்தைக்கோ இல்லை ஒரு யானைக்கோ அந்த கட்டுப்பாடு அப்படின்றது இந்த தெரு நாய்க்கு இல்லை. தெரு நாய் இருக்கணும்னா ஆமாம் இருக்கலாம். எவ்வளோ இருக்கலாம்? 1 இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம். ஆனால் இங்கே என்னன்னா எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஏன் தெரு நாய் அதிகமாக இருக்குன்னா குப்பையை சரியாக வாரது கிடையாது. குப்பை நீங்கள் எப்போல்லாம் எந்த மாநகரெல்லாம் சரியாக பண்ணலையோ, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலையோ, அங்கெல்லாம் நாய், புறா, அப்புறம் உங்களுக்கு வந்து பெருச்சாளி, இந்த 3 தொல்லை இருக்கும். பெருச்சாலினால் வேறு சில பிரச்சனை வரும். லெப்டோஸ்பைரோசிஸ் வரும், உங்களுக்கு வந்து ஒரு சில வைரல் டிசீசஸ் வரும், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். தண்ணியில் வந்துட்டு அதோட யூரின் எதை கலனா ஒரு சில நோய் தொற்று வரும். இது வெளியில் தெரியாது, ஆனால் இது ஒரு பிரச்சனை, சிக்கல். இந்த பிரச்சனையை கவனிக்கிறது கிடையாது. புறாக்களை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏசி இருக்குது, இல்லை தண்ணியெல்லாம் வைக்கிறீங்கன்னும் போது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வகையான அந்த முடி இருக்கும். அந்த முடி வந்துட்டு ஆஸ்மா இருக்கிறவங்களுக்குலாம் போச்சுன்னா பிரச்சனைகள் வரும். நாயை பொறுத்தவரை டைரெக்டாக பிரச்சனை, ரேபீஸ் வரும். அதாவது ஒரு ஆண்டுக்கு வந்து 20 பேர் 22 பேர் தமிழகத்தில் சாகுறாங்க. இந்த நானும் வந்து மிருகங்களுக்கு சாதகமாக பேசக்கூடியவன் தான். ஆனால் இந்த நாய்களுக்கு சாதகமாக பேசுகிறவங்களை என்ன பண்ணேன்னா, ஜிஹெச்சில் நாய்க்கடி வார்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ரேபீஸில் கடிச்சிட்டு நாய் மாதிரியே கத்தி கஷ்டப்பட்டு சாவாங்க. அதை வந்து ஒரு வாட்டி பார்க்க வைக்கணும். நீங்கள் போயிருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன், பார்த்து அழுதுருக்குறேன். குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள் இறந்துருக்கு. ஏங்க ஒரு 7வது படிக்கிற பையனோ ஒரு 5வது படிக்கிற பையனோ நாய் கடிச்சு ரேபீஸ் முத்திருச்சுன்னா காப்பாற்றவே முடியாது. வேறு வழியே லெத்தல், செத்துருவாங்க. அந்த தாய் தகப்பன் தான் குழந்தை இல்லை ஒரு வயசானவங்களும் சாகுறாங்க. நாய் மாதிரியே பிஹேவ் பண்ணி அந்த குடும்பத்தோட பிரச்சனை, வலி, பாரம் இவங்களுக்கெல்லாம் புரியறதில்ல.